திருப்தி என்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். திருப்தி, நம்மை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற தகப்பன். சரி, வாசிக்கலாம். எடுத்தவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் வந்து இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். அப்படி ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். திருப்தி என்பது என்ன அப்படின்னா, அது பரிபூரணம், நிறைவு இல்ல. திருப்தி என்பது நிறைவு, போதுமானது. அப்ப நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தகப்பன் யாரா இருக்கிறார் அப்படின்னா, திருப்திப்படுத்துகிற தகப்பன். இங்க ஒரு 5 விதமான காரியத்தை ஒரே வசனத்துல எடுக்க முடியும். ஒண்ணு, அதுல 12வது வசனத்தை சொல்லுது திருப்தியாக்குகிற தகப்பன். 2வது மீதியாகும்படி கொடுக்கிற தகப்பன். 3வது சேர்த்து வைக்கும் அளவும் தருகிற தகப்பன். 4வது அதுல ஸ்தோத்திரம் 11வது வசனம் கீழ் லைன் சொல்லுது வேண்டிய மட்டும் கொடுக்கிற தகப்பன். 5வது நாம் கொடுக்கிற 13வது வசனத்துல நாம் கொடுப்பதை பெருக செய்கிறவர், திருப்பி நமக்கு கொடுப்பவர். அப்போ 5 விதமான காரியத்தை இந்த வசனத்துல நம்மால எடுக்க முடியும். அப்போ 1 திருப்தி ஆக்குகிறவர், 2வது மீதி ஆகும்படி கொடுக்கிற தகப்பன். நம்முடைய வருமானங்கள் மீதியாவது இல்லை. வருமானம், சம்பளம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரே கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, வாங்கிட்டு வரோம், அந்த ஒரு நாள் என்னவா இது, வாங்கிட்டு வந்த சம்பளம் வெறுமையா இதுக்கு, அதோட ₹1 நாள் என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்க முடியல. 3வது சேர்த்து வைக்கும் அளவுக்கு தருகிற தகப்பன். அவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா சேமிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது சேமிப்பு. 4வது வேண்டிய மட்டும், நமக்கு என்ன தேவையோ வேண்டிய மட்டும் கொடுத்துட்டே வேண்டிய மட்டும் கொடுக்கிற தகப்பன். 5வது நாம் கொடுப்பதை பெருக செய்கிறவர், திருப்பி நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். சரி, இந்த 5 விதமான காரியத்தை ஆண்டவர் யாருக்கு திருப்தி ஆக்குகிறார், யாருக்கு நிறைவா கொடுக்கிறார், யாருக்கு மீதி ஆகும்படி ஆண்டவர் கொடுக்கிறார், எப்படி இருந்தா சேர்த்து வைக்கும் அளவுக்கு கர்த்தர் நம்மை கொடுக்கிறார் என்கிற அது கீழே நம்ம தியானிக்க போகிறோம். சரி, யாரை திருப்தியாக வாழ செய்வார் என்கிற முதல் பாயிண்ட்ல எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். இன்னைக்கு முதல்ல யாரை திருப்தியாக வாழ செய்வார் அப்படின்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தனக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்து சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சீஷரை கூப்பிட்டு தனிமையா இருக்கும்படி ஒரு இடத்துக்கு போறார். கவனிக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஜனங்கள் இதை தனிமையா படகுல சீஷரை கூட்டிட்டு தனிமையா ஆண்டவர் போறார். அப்ப இதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது கீழே சொல்லுது அவங்களுக்கு முன்னாடி நடந்து கால்நடையாய், அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், கால்நடையாய் அந்த வார்த்தை படிக்குது என்ன சொல்லுது அப்படின்னா, கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆண்டவர் குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல போறாரு. இது எங்க போறாங்கன்னு சொல்லி இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவர் போய் சேர்வதற்கு முன்னாடியே இந்த ஜனங்கள் போய் ஆயத்தமாய் உட்கார்றாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கால்நடையாய். அதுக்கு கீழ் வசனம் நீங்க தொடர்ந்து வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. அநேக பெண்களும் சிறு பிள்ளைகளும் ஆண்களும் இன்னைக்கு ஒருவேளை படகுல போவது அது ஷார்ட்டா இருந்தாலும் அந்த கரையை சுற்றி கொண்டு வேகமா படகு போயிடுச்சு. பின்னாடி
போற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் போய் சேருவதற்கு முன்னாடியே இந்த ஜனங்கள் ஆயத்தமாய் போய் உட்காராங்க. அப்ப இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். நல்ல கவனிக்கணும். அதுல யாரை திருப்தியாக்குவார் என்கிற முதல் பாயிண்ட், தனக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். அப்போ இன்னைக்கு நாம ஒருவேளை பஸ்ஸுக்கு காத்திருந்திருக்கிறோம், ஒருவேளை சொந்தக்காரங்களுக்கு காத்திருந்திருக்கிறோம், ஒருவேளை கம்பெனியில ஸ்டாஃபுங்க வரணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் யாரோ அவர்களை தான் கர்த்தர் திருப்தியாக்குவாரா. இப்ப ஆராதனை சபை ஒழுங்கு 9:30 மணி சர்வீஸா, அப்போ ஆண்டவர் வருவதற்கு முன்னாடியே எந்த ஜனம் சபையில வந்து ஆராதனை வந்து உட்காருதோ அந்த வார்த்தை சொல்லுது, தனக்காக ஆண்டவர் வருவதற்காக ஜனங்கள் முன்னாடி போய் காத்திருந்தாங்க. அதுல 34வது வசனம், இயேசு கரையில வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினான். அப்ப அது கீழே அப்ப அது ஒவ்வொரு காரியத்தை வாசிக்கும் போது 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் அற்புதம் செய்வது நமக்கு நல்லாவே தெரியும். வனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சீசர் சொல்றாங்க, எந்த கடையில போய் வாங்கினாலும் போதாது. அப்ப அந்த ஜனங்களை திருப்தியா ஆண்டவர் நடத்தணும். எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்காக காத்திருக்கும்படி வந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வருவதற்கு முன்னாடியே காத்திருக்கிற ஜனங்களை, இன்னைக்கு வனாந்தரம் ஒரு பஜார் இல்ல, மார்க்கெட் இல்ல, கடை இல்ல, வாங்கினாலும் பத்தாது, ஒரு சில பேருக்கு தான் தவிர மீது அநேக ஆயிரங்கள் இன்னைக்கு எம்டியா உட்காருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தனக்காக காத்திருக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், திருப்தியாக்குவேன். இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், போறோம், ஆராதனை காத்திருப்பு ஜெபமா இருக்கட்டும், ஆயத்த ஜெபமா இருக்கட்டும், நம்ம ஜெபத்துக்கு வரோம், போறோம். பிரச்சனைக்கு தீர்வு இருந்திருக்குதா, பிரச்சனையில மாற்றம் இருக்கிறா, அல்லது விடுதலை பெற்றிருக்கிறோமா, அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில விடுதலையாக்கப்படல. காரணம், இன்னைக்கு சபைக்கு வரும், ஆராதனைக்கு வரும், 12 மணி முடிக்கிறோம், வரும். ஆனா வேதம் சொல்லுது, யாருக்கு ஆண்டவர் திருப்தியாக்குறார் அப்படின்னா ஆண்டவருக்காக காத்திருக்கும். கவனிக்கணும், ஆண்டவருக்காக நீ காத்தில்லாததுனாலதான், அதுதான் ஆராதனை சொன்னது போல என்னைக்கோ நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கணும், என்னைக்கோ நம்மை உயர்த்தி இருக்கணும், என்னைக்கோ சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மையா வாழ வச்சிருக்கணும். ஆனா ஏன் ஆண்டவரால் செய்ய முடியல அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக காத்திருப்பது இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி, எதுக்கு, ஆண்டவரை பார்க்கும்படி. நீங்க எத்தனை பேர் 9:30 மணிக்குள்ள சர்வீஸ் ஆரம்பிக்கும்போது கர்த்தர் வருவாரு என்கிற ஆயத்தும் அந்த பயம் உனக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கும் பட்சத்துல நீ ஓடி வர அப்படின்னா நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறன்னு அர்த்தம். 9 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, எடுத்த கறியை சாப்பிடாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சைக்கு மீன் குழம்பு வச்சுட்டோம், அதை சாப்பிடாம ஒரு புடியாச்சு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சொல்றோம்ல, ஒரு புடியாச்சு என்ன பண்ணும், ரொம்ப பசியா இருக்குதுங்க, ஒரு புடியாச்சு சாப்பிட்டு தான். கவனிக்கணும், நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் தடையா இருப்பதற்கு காரணம், சபைக்கு வரும், ஆராதனைக்கு வரும், ஆனா நேரத்தோடு வருமா அப்படின்றதை தான் நம்ம என்ன பண்ணணும். இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கிற முன்னாடி போய், அது பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கலாம், ஒருவேளை கை குழந்தையா இருக்கலாம், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், சிறு பிள்ளைங்கள கணக்கு இல்லை, பெண்கள் கணக்கு இல்லை. அப்போ அது ஒரு கூட்டமாவே இருந்திருக்கும். ஓடி ஆராதனை அப்பாவை பார்ப்பதற்கு சபையே நேரத்தை வீணடிப்பது, நீ சுமந்துட்டு வருவ பிரச்சனைய, வியாதியோடு வருவேன், கண்ணீரோடு வருவேன், கவலையோடு வருவேன், அதையோடு தான் திரும்ப போவேன். விடுதலை இல்லை. அதுக்கு விடுதலை ஏன் இல்லை, அப்பா வருவதற்கு முன்னாடி ஆயத்தை நமக்கு இல்லாததுனால அப்பாவால விடுதலை பெறுவதற்கு தாமதம். அந்த வார்த்தை சொல்லுது. இப்ப சொல்றாங்க 37வது வசனம், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜனத்துக்கு ஆகாரம் கொடுங்க. அப்ப சீஷர் சொல்றாங்க, சரி. 36வது வசனத்துல முதல் லைன் சொல்லுது, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்து ஒண்ணுமே இல்லை. அப்ப 37வது வசனத்துல முதல் லைன் சொல்றாரு, நீங்களே கொடுங்க. இவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, சாப்பிடுறதுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க சீஷர்கள். அந்த அதே சீஷரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே போய் கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இவங்க சொல்றாங்க இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீயே கொடு.
அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது கீழே 37 சொல்லுது, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கபடி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அப்ப என்னப்பா இருக்குது, ஆயத்தமா வந்துட்டாங்க ஜனம். சாப்பாடு டிஃபன்ல எடுத்துட்டு வரல, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரல. ஒருவேளை கொஞ்சம் கால தாமதமாயிட்டா அங்கே பெட்ஷீட் எடுத்துட்டு போத்துக்கலாம், இல்ல ஆயத்தமே இல்ல. ஆனா ஒரே ஒரு ஆயத்தம், அப்பாவை பார்க்கணும். அவங்க நினைச்ச ஒரே ஒரு காரியம், அப்பாவுக்கு முன்னாடி போய் நான் காத்து இருக்கணும். அப்போ இவங்க காத்திருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க. சீசர் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நீயே கொடு. அப்ப எப்படி கொடுக்கிறாரு அது நமக்கு தெரியும். ஒரு சின்ன பையன், அவனுடைய உணவு இதுதான் இருக்குது, வேற. அப்போ கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை தான் என்ன பண்ணிருக்குது சொல்லுங்க. ஒரே ஒரு குழந்தை தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. பெரியவங்க இல்லை. யாரன்னா பெரியவங்க கொடுத்தாங்க, அவங்க ஒரு 10 அப்பம் வச்சிருந்தாங்க, அவங்க ஒரு 5 மீன் வச்சிருந்தாங்க, இல்லை. ஒரே சின்ன பையன் மாத்திரம் கொண்டுட்டு வந்திருக்கிறான் சாப்பிட்றதுக்கு. அப்போ இப்ப இந்த குறைவை 5000 புருஷர்கள் மாத்திரம் இவர்களுக்கு நிறைவாய் கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி வந்து காத்திருக்கிறதுனால. அநேக இடங்களில ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்பதற்கு வந்திருக்கிறாங்க. அநேக இடங்களில் அற்புதம் பார்ப்பதற்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யல, உணவை கொடுக்கல. ஆனா ஆண்டவர் உணவை கொடுத்த ஒரே ஒரு இடம், ஆண்டவர் கரையில படகுல போயிட்டு இருக்கிறாரு. அந்த கரையை சுற்றி ஓடி வந்து ஜனங்கள் முன்னாடி காத்திருந்ததுனால கர்த்தர் நிறைவை கர்த்தர் கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏன் நிறைவில்லை? ஏன் உங்க வாழ்க்கையில போதுமானதா இல்லை? நல்ல வருமானத்தை தான் சம்பாதிக்கிறோம், நல்ல வேலைக்கு தான் போறோம். ஆனா அதுல ஏன் நமக்கு நிறைவு இல்லை அப்படின்னா, வேதம் சொல்லுது இவை எல்லாம் இருந்தாலும் ஆண்டவருக்கு காத்திருப்பது இன்னைக்கு நிறைய ஜனங்களிடத்துல இல்லை. வேலைக்கு போறதுக்கு டிராபிக் காரணம் இல்லை, வேலைக்கு போறதுக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அயன் பண்ணல காரணம் இல்லை, வேலைக்கு போறதுக்கு ஸ்தோத்திரம் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அது காரணம் சொல்றது இல்லை. ஆனா இது எல்லா காரணமும் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு வரும்போது நான் தூங்கிட்டுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. 6 நாள் எப்படி சொல்றது, ரோபோ போல ஓடுறோம். 6 நாள் டைம் ஆயிடுச்சா, அலாரம் அடிக்குதா, எழுந்துக்கிறோம், மூஞ்சை கழுவுறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் மாத்திரம் ஓடுறோம். 6 நாள் ரோபோ போல வேலை செய்யறோம். ஆனா 7வது நாள் மாத்திரம் அதே ரோபோ 7வது நாள் வேலை செய்வது இல்லை. ஏன்? ரெஸ்ட் எடுக்கும். வரணும், சர்ச்சுக்கு தான் போகணும், கிளம்பிட்டுங்க. எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு சர்ச்சு கிளம்பிட்டோம். ஆனா கிளம்பியும் இன்னைக்கு நிறைய பேர் எங்க தான் இருக்கிறாங்கன்னா, வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பியும் இன்னைக்கு வீட்டில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சபையே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் உங்க குடும்பத்தில் ஆண்டவர் நிறைவே தருவார். நீ வர கஷ்டத்தோடு வர, அதே தான் சுமந்து தான் போற. வேதம் சொல்லுது நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். அப்ப அந்த 33வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போகிறதை சரி அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து, நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எங்க போய் உட்கார போறாரோ, எங்க போய் அமர போறாரோ, அதை அறிந்து கொண்ட ஜனங்கள் ஒரே இடத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்லல, ஒரே இடத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்லல, அநேக பட்டணங்கள். ஆனாலும் ஆண்டவர் வருவதற்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் பக்கத்துல இருக்கிறேன், அவங்க சீக்கிரமா வந்துடுறாங்க. நீங்க எங்க லேட்டா வரீங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஜனம் சகல பட்டணங்களிலும் இருந்து வந்தாங்க, ஆனா நேரத்தோடு வந்தாங்க. நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, இந்த 2025லாவது நீங்க மாற ஒப்பு கொடு. உங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவ சித்தம் உன்னை உயர்த்திய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவர் ஆயத்தம், ரெடி. ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி, ஆயத்தம் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்துல தான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, நிறைய பேருடைய கண்ணீருக்கு தீர்வு இல்லை. அநேக பேர் தரித்திரத்தோடு ஒரு சாபத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அநேக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை போட்டுட்டே இருக்கிறோம், சமாதானம் இல்லை. அப்படியே ஒரு சர்ச்சைக்கு போனால் ஆகிரும், ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கல. ஏன்? எப்ப வேணாலும் போலாம் என்பது சபை அல்ல, நேரம் கிடைச்சா போலாம் என்பது சபை அல்ல. ஆராதனை என்பது ஆண்டவருக்கு முன்னாடி வந்து காத்திருக்கணும். எல்லாரும் காணிக்க போடுறாங்க, ஆனா ஒரே ஒரு உதவி பார்த்து சொல்றாரு, உங்க எல்லாரும் விட உங்களை எல்லாரையும் பார்க்கலும் இவளே அதிகமா கொடுத்திருக்கிற. அப்போ ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்துடுறாரு. ஆனா நீங்க நிறைய பேரு ஆண்டவரை விட நான் பெரியாளி நினைக்கிறதுனால தாமதமா வந்துட்டு இருக்கிறோம். நாம விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு வரோம்,
ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட ஆண்டவரே தாங்கன்னு பெற்றுக்கொள்வதற்கு வரும். ஆனா அப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கட்சிக்காரங்க எடுத்துங்க, வந்தாதான் வரலையா கேன்சல் பண்ணு. நிறைய கவர்மெண்ட்ல போயிட்டு ஏதாச்சும் உதவி கேளுங்க, அவங்க சொல்ற டைம்ல போய் நீ நிக்கல அப்படின்னா உன்னை கேன்சல் பண்றான், உன் பேரே எடுத்துடுவான், உன் நம்பரே வராது. எத்தனை முறை எத்தனை வருஷத்து முதல் கொண்டு தாமதமா வந்துட்டு இருக்கிறோம். எத்தனை ஆராதனையில கால தாமதமா வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நீ உணர்ந்து கொள்ளு சபையே, உன் திருப்தியாக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வதற்கு அப்பாவை தேடி ஓடி நேரத்தோடு வா. முதல் மைக்க பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்றாங்களா, அப்பயே வந்து நீ உட்காரணும். பாட்டு பாட்டோம், பாட்டு தானே, பாட்டு பாட போறாங்க, பாட்டோம். சாட்சி தானே சொல்லட்டும், காணிக்க தானே சொல்லட்டும், ஆராதனை சொல்லட்டும், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பதற்கு போலாம். இல்ல, அந்த அரகுரம் வாழ்க்கையில நிறைவை கொடுக்காது. நல்லா கவனிக்கணும். இந்த அரகுர ஆண்டவரை தேடுகிற உன் வாழ்க்கையில நிறைவை நீ பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நீ உட்காரணும். சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி வந்து உட்காரணும்? யோசித்து பாருங்க. கம்பெனிக்கு எப்பயாச்சும் நம்ம சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறோமா? ஊருக்கு போறதுக்கு சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறோமா? உலக பிரகாரமா யோசித்து பாருங்க. அதுக்கு தூங்கிட்ட இல்ல, 12 மணிக்கு, அதுதான் ஏற்கனவே சொல்லணும்ல, 12 மணிக்கு அலாரம் வச்சு விஷ் பண்ற தெரியுது, விஷ் பண்றோம். பிறந்த நாளுக்கோ கல்யாண நாளுக்கோ 12 மணி நைட்டு தூங்காம நான் தூங்கிட்டு போறேன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. 4 மணிக்கு இருந்து வேலைக்கு போறவங்க இருக்கும்ல, 5 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்குல்ல. அப்பெல்லாம் பனி தெரியல, அப்பெல்லாம் குளிர் தெரியல, அப்பெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆனது தெரியல. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் சாக்கு பக்கு சொல்றோம். நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் யாரை திருப்தியா வாழ செய்வார் அப்படின்னா தனக்காக காத்திருக்கிறவர்களை தான் கர்த்தர் திருப்தியா வாழ செய்வார். ஆண்டவருக்காக வந்து காத்திருக்கணும். அதுதான் அவர் பெருகணும், நாம சிறுகணும். அப்ப அப்பாவே வராரு, அப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம எப்போ வந்து உட்காரணும்? கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சபை பக்கத்திலே கொடுத்திருக்கிறார், வீட்டு பக்கத்திலே கொடுத்திருக்கிறார், நம்ம ஊர்லயே கொடுத்திருக்கிறார். இதுக்கே தாமதம் அப்படின்னா கடைசி நாட்களிலே சபைகள் இருக்காது, பிரசங்கிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, சபைகள் கூடாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட காலம், கொடிய காலம் வரபோது இருக்கும் போதே நீ பயன்படுத்தி கொள்ளாத பட்சத்துல அந்த காலத்துல நீ பரிசுத்தமா வாழ முடியும்? நீங்க பைபிளே இல்லாத காலம் வரபோது, பைபிள் எப்படி இருக்காது? பைபிள் இருக்கும், ஆனா இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மறைக்கப்படும் பைபிள் சொல்லுது. அப்ப எப்படி பைபிளை படிப்ப? அப்ப ஆண்டவர் நமக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது, ஆண்டவர் நமக்கு நல்ல சூழ்நிலை உருவாக்கப்படும் போது, நமக்கு பக்கத்திலே ஆலயத்தை ஆண்டவர் கொடுக்கப்படும் போது நேரத்தோடு வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும். எத்தனையோ பேர் மணிக்கணக்கா, எத்தனையோ கிலோமீட்டர் பஸ் இல்லாம நடந்து போறாங்க சபைக்கு. எத்தனையோ பேர் பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு, கார்ல பெட்ரோல் போட்டுட்டு, எத்தனையோ பஸ் மாறி 7 மணிக்கு சர்வீஸ் எல்லாம் போய் உட்கார்றாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கின பிறகு ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் கடந்து போறேன். சபைக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏன் நேரத்தோடு வரமாட்டேன்றதா எனக்கே புரியல. சர்ச்சு வரும், கவர்மெண்டே நமக்கு லீவ் கொடுக்குது, ஞாயிற்றுக்கிழமை நிறைய கம்பெனிக்கு லீவ் கொடுக்குது. ஆனா ஆலயத்துக்கு வருவதுக்கு நமக்கு என்ன? இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இப்ப நான் நல்லா இருக்கிறேன், இப்ப எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, ஆனா பிரச்சனை வந்த உடனே அப்ப ஆலயத்திலே விழுந்து கிடக்கும். ஒரு பலவீனம் வந்துச்சா அப்பவே ஆலயத்திலே விழுந்து கிடக்கும். நமக்கு விரோதமா சூன்யம் பண்ணிட்டாங்களா, அப்ப ஆலயமே கதின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ ஆண்டவனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் நீ தாமதமாய் வருவதற்கு அல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கணும் என்பதற்கு. அப்ப வாசிக்கலாம், அதே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிங்க. சரி, மலை மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து, அப்ப அதே சாப்டர் தான்
இங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சொல்லுது, அநேக பேரை ஆண்டவர் விடுதலையாக்கப்பட்டு சுகப்படுத்தி சொஸ்தப்படுத்தி இதை கண்ட ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப ஆண்டவரை பார்க்க வரும்போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஏன் இன்னைக்கு அநேக பேருக்கு ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படல அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் குறைவு. ஆண்டவரே இல்ல, குறைவு. அதுதான் மார்த்தாள் ஏற்றுக்கொண்டு வீட்டுல ஏற்றுக்கொண்டு மரியாள் ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் தான் முக்கியப்படுத்தணும். மார்த்தா தம் வீட்டுக்குள்ள அழைக்கிறா, ஆனா மரியாள் ஆண்டவர் வந்துட்டாரா, இப்ப ஆண்டவர் கிட்ட தான் போய் சரணடையணும். அங்கதான், அதுதான் கதி. அவருடைய பாதம் தான் உனக்கு வாழ்வளிக்கும், அவருடைய பாதம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும், அவருடைய பாதம் தான் உன்னை விடுதலையாக்கப்படும். அப்போ ஆண்டவர் கிட்ட பெற வேண்டிய நம்ம எந்த ஆயத்தை நமக்குள்ள இருக்குது அப்படின்னா எப்பயாச்சும் போலாம். சபையே அதே சாப்டர், அது ஆண்டவர் போற இடத்துல அவங்க புறப்பட்டு கலிலேய கடலுக்கு வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்போ சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதல் அநேக திரளான ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்து சொஸ்தமாக்கிறதின் நோக்கம் ஆண்டவருக்காக காத்திருந்தான். அதுதான் ஏசாயால வாசிக்கிறோம், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது வேலை நடைந்து கழுகுகள் போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவதற்கு சொல்றேன். நீ நினைக்கிற இது என் தலையெழுத்து நினைக்கிற, உன் தலையெழுத்து இதுவல்ல. உன்னை மேன்மைப்படுத்துவதுதான் உன் நோக்கம். ஆண்டவனை அழைச்சது கடங்காரனா சாபத்தோடு தரித்திரத்தோடு இருப்பதற்கு அல்ல, உன்னை மேன்மைப்படுத்தி அழகி பார்ப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனா காத்திருப்பது இல்லை, காத்திருப்பது இல்லை. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில சபைக்கு கூட லேட்டா தான் வரும். நீங்க நிறைய பேர் எத்தனை பேருடைய வீட்டுல காத்திருக்கிற அப்பா கிட்ட, ஆண்டவரே பேசுங்கப்பா, ஆண்டவரே பேசுங்கப்பா, ஆண்டவரே பேசுங்கப்பா. எத்தனை பேர் அப்பா நம்ம வீட்டுல எத்தனை பேர் கேட்கிறோம், ஆண்டவரே என் புருஷனை மாத்துங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை மாற்றுங்க, ஆண்டவரே என் மனைவியை மாற்றுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை மாறட்டும், ஆண்டவரே என் பிரச்சனைகள் மாறட்டும். எத்தனை பேர் அப்பா சமூகத்துல போய் காத்திருக்கிறோம். விட்டா போதுன்னு இருக்கிறோம், சர்ச்சு எப்ப முடி போதுன்னு இருக்கிறோம். நிறைய பேர் சர்ச்சு முடிஞ்ச உடனே ஊர் பயணம் ரெடியா வந்துடும். பைபிளுக்குள்ளே எடுத்துட்டு வர்றதில்லை, அப்படியே இங்கே பஸ் ஏறி போயிடுறோம். பைபிள் எடுத்து வந்தா திரும்ப போய் என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு வைக்கணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். சபையே நீ எந்த அளவுக்கு அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அப்பதான் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வார்த்தை சொல்லுது, இதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எத்தனை பேர் மகிமைப்படுத்துவதற்கு அப்பா அற்புதம் செய்றாரு. அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், எத்தனை பேருக்கு அதிசயங்களை காண செய்றாரு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. காரணம் கடமைக்கா வந்து உட்கார்ந்துட்டு போறது, அவ்வளவுதான். கடமைக்கா இந்த வார காசு கொடுக்குறாங்களே, நம்ம கடன்காரனும் ஆக்குறதே அந்த ஒரு இதுதான். நல்லாதான் இருந்தோம், சொல்லுங்கள வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா அப்படிதான் இருந்தோம். கடன்றதே நிறைய ஊர்ல இல்லை, நிறைய வீட்லயே இல்லை. ஆனா அந்த வார காசு வந்துட்டான். அவன் வேலைக்கே போனா கூட கடனை கொடுத்து அவனை சாவடிக்கிறதா நீ கடன்காரனுடைய வேலை. இப்போ அவங்க முன்னாடி போய் உட்காரணும். ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்தா கூட பசியும் பட்டியமா உட்கார நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். பசியோடு கூட தண்ணி குடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது. ஆனா சர்ச்சைக்கு வந்தாதான் எழுந்து போறது, தண்ணி குடிக்கிறது, எங்கெங்கயோ போறது. கடன்காரனும் ஆக்குற அங்க பயத்தோடு இருக்கிறோம், உன் கடனை விடுதலை ஆக்குற அப்பா சமூகத்தில் எழுந்து போறோம். சபையே அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, யாரை ஆண்டவர் திருப்தியாக வாழ செய்வார் அப்படின்னா தனக்காக காத்திருக்கிறவர்கள். யாரு எந்த ஒரு பிள்ளை மகன் அப்பா சமூகத்தில் வந்து ஆண்டவரை நேரத்தோடு குறிக்கப்பட்ட நேரத்துல முடிக்கிற வரைக்கும், அதுதான் நம்ம தலைமை போது தான் சொல்லுவார், ஒண்ணு சைலண்ட்ல போடு, இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அதிக விசுவாசம் வீட்லயே வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் செல்போன்ல தான் பாட்டு பாடும்ல, செல்போன். ஆனா செல்போன்ல நீ சர்ச்சுக்குள்ள வரும்போதே ஒன்னு ஃபிளைட் மோட்ல போடு, போனே வராது, மெசேஜே வராது, நீ போன் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போன் வரணும்னு வெயிட் பண்றோம். சர்ச்சில் எழுந்து போறதுக்கு வாய்ப்பு. போன் எடுக்கலன்னா ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்களா?
இப்போ கூட எனக்கு ஃபோன் வருது, எடுக்க மாட்டேன். எல்லாம் கவனிக்கணும் சபையை. நீ அப்பாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ, எந்த அளவுக்கு அப்பா சமூகத்தில் காத்திருக்கிறியோ, காத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் புது பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாத துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிற, கலக்கத்தோடு கவலையோடு இருக்கிற அவங்களுக்கு தான் இன்னைக்கு புது பலன் எழும்பி நிற்பதற்கு ஆண்டவர் பலனை தர. கழுகுகள் போல சட்டைகள் அடித்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், என்னால் எழும்பவே முடியலங்க, என் நிலைமை எவ்வளவுதான் முயற்சி எடுத்து இதை மாற்றவே முடியல, எவ்வளவுதான் இதுக்காக எவ்வளவோ பிளான் பண்றேன், ஆனா இந்த நிலவை கடந்து போகவே இல்லை அப்படின்ற. ஆனா அப்பா சொல்றாரு, நீ காத்திரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ காத்திரு, உன் வாழ்க்கையில நிறைவை கொடுப்பேன், திருப்தியா வாழ வைப்பேன். அப்போ ஒண்ணு தீர்மானம் எடுங்க, அப்பா சமூகத்துல அடுத்த வாரம் அடுத்த ஆராதனை 9:30 மணிக்குள்ள வந்து உட்காரணும். சொல்லுங்க, எத்தனை பேரு 9:30 மணிக்குள்ள அப்பா சமூகத்துல வந்து உட்காரணும், அப்பா பார்க்கணும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்தா நான் சொல்றவங்களுக்கு திருப்தி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இந்த வார்த்தை சொல்லுது கேளு, இந்த திருப்தியா வாழ வைப்பதுக்கு இந்த சத்தியம் வழி சொல்லுது. நேரத்தோடு ஓடி, எத்தனை பேர் உழுந்து வாட்டு போனான்னு தெரியாது, எத்தனை பேர் கீழே வந்து அடிபட்டுச்சுன்னு தெரியாது, ஆனாலும் ஓடி அப்பாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். இதுதான் காத்திருப்பு. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வரும்போது விழுந்து எழுந்து வரீங்கன்னு தெரியல, ஓடி வரும்போது 9 மணி ஆயிடுச்சு. எத்தனை பேர், நிறைய பேர் கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி 6 மணி அப்படின்னா உடனே பெல் அடிப்பாங்கல்ல, உடனே அப்படியே போட்டு கையை கைன்னு வந்துடும். எத்தனை பேர் 9:30 மணிக்குள்ள நீ சாப்பிட்றது சாப்பாடு கூட இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டு வரியா? நீ சர்ச்சைக்கு வரணும், 9:30 மணி ஆயிடுச்சு, ஆராதனை ஆரம்பிச்சாச்சு, பாட்டு பாடியாச்சு, போயினே இருக்குது. அப்போ நீ உட்காந்து கறியை மீனை சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னா அப்பதான் நீ வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போற. அப்பதான் டாக்டர் இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் தெரியல, எக்ஸ்ரே எடுத்தாலும் ஒன்றும் தெரியலன்றான். அப்ப எங்க விடுதலை? இங்கதான் விடுதலை, அப்பாவே கொடுத்துருக்காரு. நான் சொல்றேன், அதுதான் பிரச்சனை வந்தா நம்ம அப்பதான் ஆண்டவர் அதிகமா தேடுறோம் அப்படின்னா பிரச்சனையோடு ஆண்டவர் வாழ வைப்பது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப சபை ஒண்ணு, தனக்காக காத்திருக்கிறவர்களை அப்பா திருப்தியா மாத்திர. வாசிக்கலாம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா வரணும். போதும் சொல்லுங்க, சத்தியத்தை கேட்பதற்கு அப்பா சமூகத்தில் எப்படி வரணுமா? சொல்லுங்க, எப்படி வரணும்? தீவிரமா. என்ன தீவிரம் சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரம் என்ன சொல்லலாம்? வார காசு கட்டுறதுக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாயோ வச்சிருப்போம், அது எங்கேயோ நம்ம கவன குறைவா எங்கேயோ வச்சுட்டு இருப்போம். இப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து கேட்கறது இல்ல, 10 பேரா 9 பேரும் நம்ம வீட்டாண்டு வந்துடும். ஆமாவா இல்லையா? இப்ப கடன் கொடுத்தப்ப வந்து நம்ம வீட்டாண்டு நிக்கிறது இல்ல, 10 பேர் குழுவில் இருக்கிறாங்களா, 9 பேரும் வந்து கேட்கறாங்க, நாங்க எல்லாம் கட்டிட்டோம், நீ ஒரு ஆள் கட்டாததுனால தான் இந்த குழுவிலே காசு என்ன பண்ண முடியல, ஒன்னும் வாங்காம இருக்கிறாரு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவனுக்கு பதில் சொல்றதை விட 9 பேருக்கும் நம்ம பதில் சொல்லணும். அப்போ தேடும் பாரு, அந்த காசை இங்கதான் வச்ச வீட்டையே ரெண்டா போட்டுருவோம். அதை விட தீவிரம் அப்பா சமூகத்துல காத்திருப்பதுக்கு இருக்கணும். அப்பா சமூகம் நேரத்தோடு வந்து அப்போ வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க. நீ நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நீங்க லேட்டா போனா நமக்கு ஃபைன் போடுறான். அந்த காலத்துல லேட்டா போனா, இதுக்கு முன்னாடி லேட்டா போனா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துல பிடி மாஸ்டர் கேட்டாண்டே நிற்பாரு, கேட்டை திறந்து விட்டு அடிப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப பசங்களே சொல்றான், வெளியே பாத்துக்கிறேன்றான் வாதியாருங்களே. இப்ப அடிக்கிறது இல்ல, ஃபைன். நீ லேட்டா வரையா 50 ரூபா 100 ரூபாய் அந்தந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி. எங்க பசங்க கூட 5 ரூபாய் வாங்கி போறான், எதுக்கு வாங்கி போறானே தெரியல. அப்போ ஃபைன். இப்போ ஆலயத்துக்கு நம்ம நேரத்தோடு வராம காலதாமதமா வரோம் அப்படின்னா அப்பா நமக்கு அவன் ஃபைன் போடுறது இல்ல, உன் பிரச்சனை தாமதம், உன் பிரச்சனை விடுவிப்பதுக்கு தாமதம், உன்னை உயர்த்துவதற்கு தாமதம். காரணம் எங்க? இங்க நாம தான் சரியில்லை. அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நேரத்தோடு வராத வாழ்க்கை என்னவா இருக்கிறோம்னா, குடத்தை திருப்பி வச்சிருக்கிற நிலைமைக்கு ஒப்பா இருக்குது. குடத்தை வாய்ப்பகுதியில் வச்சாதான் நிரம்பும். அன்னைக்கு கால தாமதமாய் வருகிற நம்ம வாழ்க்கை எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, குழா திறந்துட்டு குடத்துக்கு கவுத்து வச்சா தண்ணி உள்ள போகாது, செதறி தான் போகும். இன்னைக்கு நீ தாமதமா வர, உன் பக்கத்துல நேரத்தோட வராங்க, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போது. நான் சொல்றேன், வரணும்னு முடிவு எடுத்துட்டியா? சர்ச்சைக்கு தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன், அப்ப ஏன் கால தாமதம்? அப்போதாங்க பிரச்சனை வருது, அப்பதான் சண்டை வருதா? அதுக்கு ஜெபம் பண்ணு, உபவாசம். ஆண்டவரே, அண்ணாள் சபைக்கு போகும்போதெல்லாம் அப்படி சக்கரத்தை என்ன பண்ணுவா,
அவளை துக்கப்படுத்திட்டு ஏதாவது ஒன்று சீட்டி விட்டு போயிடுவா. அதுதான் காரணம். இவ ஆலயத்துக்கு போக கூட ஏதாச்சும் ஒரு காரணம். இப்ப இது போல உன் குடும்பத்தில் கூட நீ சபைக்கு நேரத்தோடு வரக்கூடாதபடி பிரச்சனை சத்துரு போராடுறானா, அதுக்கு உபவாசப்பட்டு ஆண்டவரே இது விடுதலை ஆக்கப்படட்டும், நான் ரெடியா தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனை இல்லைன்னா நான் 9:30 மணிக்கு வந்து உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு நீ சொன்னா, அப்பா பார்த்து பாரு, அதுக்கான விடுதலை அப்பாவே கொடுப்பாரு. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தகப்பன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தகப்பன். உன்னுடைய தலையெழுத்து அப்பா கிட்ட தாங்க இருக்குது. நீ நினைக்கிற மனுஷன் கிட்ட என் தலையெழுத்து இப்படி பெத்து போட்டாங்கன்னா இருக்கிற இல்ல, பெத்தது இல்ல. உன்னை அழைச்ச தேவனா நீ பார்க்காது இருக்கிறதுனால தான் நீ மனுஷனுக்கு தான் நேரத்தை அதிகமாக கொடுக்குற. நீ உன்னை அழைச்ச அப்பா கிட்ட வந்து ஆண்டவரே உட்கார்ந்து பாரு, அப்பதான் ஆண்டவனுக்கு நிம்மதியை தர. குழப்பமாவே இருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னாலும் கண்ணீர் கொட்டுது, அவ்வளவு கவலை உங்க இருதயத்தில் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு அப்பா சமூகத்தில் வந்து உட்கார்ந்தா நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுது, 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதம் 12 கூடைகளை ஏன் இவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. 5000 புருஷர்கள், பெண்கள், குழந்தைகள் வந்தாங்க, ஆண்டோட வார்த்தை கேட்டாங்க, சுகப்படுத்தினார், விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, சாப்பிட்டாங்க, வீட்டுல போயிட்டாங்க. இப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிறது யாருன்னா 12 சீஷர்கள். ஆண்டவர் சொல்ற நீங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துன்னு போ. அப்ப நான் முன்னாடியே சொன்னது போல இன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்பா சமூகத்துல அந்த வார்த்தை சொல்லுது, ஒண்ணு நம்மை திருப்தி ஆக்குகிற தகப்பன். எவைகளில திருப்தி இல்லையோ அதுதான் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது போல, நல்ல வேலைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் அதுல ஒரு திருப்தி இல்லை, ஆனாலும் அதுல ஒரு சேமிப்பு இல்லை, மீதம் எடுத்து வைக்க முடியலையா? அப்போ எங்க தவறு அப்படின்னா, நீ சபைக்கு வருவது நேரத்தோடு அப்பா கிட்ட வந்திருக்கிறியா? முதல்ல அதை நீ யோசித்து பார்க்கணும். என்னன்னைக்கு தாமதமா வரியோ, என்னன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கிறியோ, நான் சொல்றேன் அன்னைக்கு ஒரு இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்துதான் ஆகணும். உன் இருதயத்துக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஆண்டவர் படுத்தி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு தாமதமா வரும், அப்படியே உட்காரோம், அப்படியே போறோம், ஓடி போடுறோம். உணர்ந்து கொள்ளுங்க. ஆலயம் ஆராதனை அப்படின்னா குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிஷமாகிலும் முன்னாடி வந்து உட்காரணும். இதே பிள்ளைகள், இதே ரட்சிக்கப்பட்ட சனம், ரட்சிக்கப்படுகிற புதுசா இருக்கும்போது எத்தனை நாள் வந்தல நேரத்தோடு, எத்தனையோ விசுவாசி வந்து பெருகி பாய் போட்டுருக்குது, எத்தனையோ விசுவாசி முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் வரும்போதெல்லாம் நிறைய விசுவாசி உட்காந்து பாட்டு பாடணும். அதே சபையை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் உனக்கு முக்கியம் அப்படின்னா நீ ஆண்டவரை முக்கியப்படுத்தி தான் ஆகுவேன். உனக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா நீயே பாத்துக்கலாம். அதுதான் நான் சொல்ல, உன்னை விட வேற ஆள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க முடியும், உன்னை விட அடுத்தவங்களை ஆண்டவர் உயர்த்த முடியும், உன்னை விட அடுத்தவங்களை மேன்மைப்படுத்த முடியும், உன்னை விட உனக்கு கொடுத்த வரங்களை விட ஆண்டவர் அடுத்தவங்களுக்கு வரங்களை கொடுக்க அவரால் முடியும். அப்ப எங்க மைனஸ்ல இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு காத்திருப்பதில் நீங்க விழுந்து போயிட்டோம். சரி, வேகமா சொல்லி ஒன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி கடந்து போறேன். அப்போ ஒண்ணு, தனக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். இரண்டாவது, ஆவலோடு கர்த்தரை தேடுகிறவர்களை திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க, இரண்டாவது என்னது? ஆவலோடு கர்த்தரை தேடுகிறவர்களை திருப்தியாக்குவார். வாசிக்கலாம், அதே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதே 33வது வசனத்தில் நம்ம வாசித்த அதே வசனத்தை வாசிங்க. 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். அப்ப யாருக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துறார், உபதேசிக்கிறார் அப்படின்னா கர்த்தரை ஆவலோடு தேடுகிற பிள்ளைகள். ஆண்டவர் தேடுகிறதுல நமக்கு ஒரு ஆவல், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆவலோடு ஆண்டவரை தேடுற பிள்ளை. அதே அதிகாரத்துல அவை 55, 54, 55 வாசிங்க. சரி, ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். நீ ஆவலோடு உன் பிரச்சனை சுமந்து வரியா? ஆவலோடு உன் கவலையை சுமந்து வரியா? ஆவலோடு உன்னை விரோதிக்கிற சத்துருக்களை சுமந்து வரியா? வேதம் சொல்லுது, சுமந்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் பிரச்சனை சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைக்கு ஏன் விடுதலை இல்லை, ஏன் தீர்வு இல்லை அப்படின்னா
ஒண்ணு காத்திருக்கிறது இல்ல, ரெண்டாவது ஆவலா ஆண்டவரை தேடுறது இல்லை. ஆவலா ஆவலா ஆண்டவர் என்ன பண்ணும்? ஆவல் என்பது அது ஆசை, ஆசையா தொடரும், ஆசையா ஆண்டவர் என்ன பண்ணணும்? அதுதான் வேகமா சொல்லி கடந்து போற. வாசிங்க அது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 6:2. சரி, நல்ல கவனிக்கணும். ஒண்ணு, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவது, தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆவலா ஆண்டவரை தேடி வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்க்கும்போது தெரியும், ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரும், இன்னொரு வாரம் வராது. அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது ஆண்டவரை பின்பற்றல. ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் ஆண்டவர் எங்கெல்லாம் போறாரோ, அது எந்த பட்டணத்துக்கு போறாரு, எந்த கிராமத்துக்கு வராரு, எந்த தேசத்துக்கு போறாரோ, ஒருவேளை கடல்ல கூட படகுல ஏறி போனாலும் ஆவலாய் ஆண்டவரை தேடி போன ஜனங்களுக்கு ஆண்டவர் திருப்தியை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்துல இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, சரி, அதுல 12வது வசனம் கீழே சொல்லுது, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அதே வேலைதான், அதே வருமானம் தான், அதே சம்பளம் தான். ஆனா நான் சொல்றேன், நீ ஆண்டவரை பின்பற்றுகிறதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொண்டா, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஆண்டவர் வருவதுக்கு முன்னாடி காத்திருப்பது, ரெண்டாவது ஆவலா ஆண்டவரை தேடுவது, இதை நீ சரிப்படுத்தி கொண்டா, ஆண்டவர் சொல்றாரு, அதே வேலை, அதே வருமானம், அதே 100 நாள் காசு தான். ஆனா இப்போ ஒரு அற்புதம் நடக்கும், அதுலயும் ஒரு சேமிப்பை கற்றுக் கொடுக்கிறார். வருமானம் குறைவு தான். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல செலவு பண்ற அநேக பணக்காரங்க இருக்கிறான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 10,000த்துக்கு மேல செலவு பண்ற அநேக குடும்பங்கள் இருக்குது. செலவு அப்படின்னா வீணான செலவு இல்லை, வியாதிக்காக, பிரச்சனைக்காக, கடங்காரனுக்காக. அப்ப வாங்குற சம்பளத்துக்கு மேல நீ செலவு பண்ற அப்படின்னா உன்னால சேமிப்புக்கு வைக்க முடியாது. அப்ப அப்பா சொல்றாரு, ஆவலா என்ன தேடி வா, நீ சேர்த்து வைப்பதற்கு நான் ஒரு அற்புதத்தை செய்யறேன். சேமிப்பு அதேதான். அதுக்காக உன்னை கலெக்டரா ஆண்டவர் மாத்தல, ஆண்டவர் உன்னை பெரிய உயரத்துல அதுக்கு வேலை இல்லை, உன்னை இன்ஜினியரியாவோ பெரிய போஸ்டிங்ல ஆண்டவர் வைக்கல. அதே வேலை தான், அதே கம்பெனி தான், அதே வருமானம் தான். ஆனா அதுல செலவு ஆண்டவர் ஒடுக்குவார். தேவையில்லாத எங்க செலவாகுதோ அங்க ஸ்தோத்திரம், அந்த இடத்தை ஆண்டவர் அடைத்து உனக்கு சேமிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவலா என்ன தேடி வா, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஒரு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுங்களேன். அதை வாசிக்கிறல, நீங்க என்ன சோதிச்சு பாருங்க. இடங்களாம போக மட்டும் நான் உன்னை வரிசிக்கிறேனா இல்லையா என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இதை டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, 2024 2025 போன மாசம் வரைக்கும் ஒருவேளை நேரத்தோடு வரல, ஆவலா நான் தேடல. ஆனா 2வது மாசம் 2வது வார்த்தைக்கு பின்னாடி, இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு பின்னாடி நான் நேரத்தோடு வருவதற்கு, நீ ஆவலா உன்னை தேடி வருவதற்கு நான் வரேன். நீங்க சொன்ன சத்தியத்தின்படி நீ ஆசை டெஸ்ட் பண்ணுங்களேன். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, இத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா. இன்னைக்கு நல்ல சத்தியத்தை உணர்ந்துகளுக்கு சபையை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவனை விடுவிச்சுதான் அந்த தெருவே உன்னை விரோதிக்கலாம். குடும்பத்துல 10 பேரா 9 பேரும் உனக்கு எதிராகவே இருக்கலாம். நான் சொல்றேன், அவங்களுக்கு முன்னாடி தாவீது என்கிற ஒரு பையன் இருக்கிறான் என்பதை அவங்க தகப்பனே மறந்துட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி போயிட்டு எப்ப அபிஷேகம் பண்ண, ராஜாவா அபிஷேகம் பண்ணு சொல்லி அனுப்புறாரு. அவங்க தகப்பனே சொல்ற இன்னொரு மகன் இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம கூட ஒதுக்கப்பட்ட நிலைமையில, அற்பமா என்னப்படுகிற நிலைமையில, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கை நீ வாழலாம். நான் சொல்றேன், உன்னை விழ செய்வது மனுஷனுடைய வேலையா இருக்கலாம். ஆனா புழுதிலிருந்து, குப்பையிலிருந்து பிரபுக்களோடு, ராஜாக்களோடு அமர செய்வதுதான் உன்னை அழைத்த தேவனுடைய வேலை. சபையை இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிறோம். வேலை ஆண்டவர் தூரப்படுத்துது, பணம் ஆண்டவர் தூரப்படுத்துது, எல்லாவற்றுக்கும் நான் சொல்றேன் முடிவு சமீபம். ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உன்னை அழைத்த அழைப்பு வேற, உன்னை உருவாக்கின விதம் வேற,
உன்னை ரட்சிப்புக்குள்ள மாற்றின விதம் வேற, தேவ சித்தம் வேற, நோக்கம் வேற. ஆனா நீ எதை தேடி ஓடிட்டு இருக்கிற என்பது ஆண்டவருக்கு இன்னும் குழப்பமாவே இருக்குது. நிறைய பேர் மேன்மைப்படுத்திருக்கணும், நிறைய பேர் உயர்த்திருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனா நாம கையெழுந்து மட்டும் இன்னைக்கு வைக்கிறதுக்கு நிலைமை என்ன? ஆண்டவர் சரியா நீ தேடாதனால, ஆண்டவர் சரியா நீ தேடாதனால. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்க. நீங்க தேடினா ஆண்டவர் சொல்றாரு பிழைப்பை தரேன்னு சொல்றாரு. அப்பொழுது நீங்க என்ன தேடுவீர்களானால் உங்களுக்கு நான் பிழைப்பை நான் தரேன்னு சொல்றேன். ஆண்டவர் தேடுங்க. சபையை மனுஷன் தேடாத, பணக்காரனை தேடாத, யார் எனக்கு போன் டயலர் எடுத்துட்டு யார் போன் பண்ண எனக்கு காசு போடுவாங்க தேடாத. பரலோகத்தின் பொக்கிஷத்தையே ஆண்டவர் சொல்றாரு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அமிக்கு குளிக்கு மடியில் சரிந்து விழுமளவும் போஷிக்கிற ஆசீர்வதிக்கிற தகப்பனை விட்டுட்டு இன்னைக்கு 100க்கும் 50க்கும் இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கிறோம். இதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. நான் சொல்றேன், இங்கதான் எனக்கு உயர்வு, இந்த வேலையில ஆண்டவர் உயர்வு வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை அதனுடைய பாதை, அதனுடைய சூழ்நிலை ஒருவேளை இடுக்கமா கூட இருக்கலாம், கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா தேவ சித்தம் இதுதான் அப்படின்னா அதன் முடிவு எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கணுமே. அது ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை நீங்க உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமாய் மாற்றுவதற்கு சொல்றேன். ஆண்டவரை தேடுங்க. ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். உன்னை மாற்றுவதற்கு உன் நிலைமையை ஆண்டவர் பெரிய ஆளா மாக்குறதுக்கு இல்ல. நீங்க மனுஷ ஆள் கூட்டத்தை காமிச்சு அவன் பணம் சம்பாதிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு ஆள் மெஜாரிட்டி காமிச்சு பணத்தை சம்பாதிக்கலாம். ஆண்டவர் உங்களை சேர்த்ததை நோக்கம், அழைத்ததை நோக்கம் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு தான் அன்றி அவர் மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல. ஆண்டவர் பெரிய ஆளா போவதுக்கு இல்ல, உங்களை உயர்த்துவதற்கு. இன்னைக்கு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கணவன் இல்ல, பிள்ளைங்க சபைக்கு வரல. காரணம் என்ன? குடும்பம் ரட்சிக்கப்படல. குடும்பம் ரட்சிக்கப்படாதனால நாலு விதமா தான் இருக்கும். சத்தியத்தை சொன்னா பிடிக்காது, ஜெபம் பண்ணா பிடிக்காது, பைபிள் படிச்சா பிடிக்காது இருக்கும். ஜெபம் பண்ணு, ஆண்டவரை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பதற்கு. எத்தனை பேர் பிரயாசப்படுற? என் குடும்பமா நான் என்னைக்கு போய் சர்ச்சில் உட்கார நான் ஆவலா இருக்கிறேங்க. நானும் என் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நான் குடும்பமா போய் சர்ச்சில் உட்காரதுக்கு நான் ரொம்ப நாளா பிரயாசப்படுறேன்னு சொல்றியா? ஜெபம் பண்ணு, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு, தனக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். இரண்டாவது, ஆவலோடு கர்த்தரை தேடுகிறவர்களை திருப்தியாக்குகிறார். தேடி இருக்கிறோம், இதுவரைக்கும் தேடிதான் இருக்கிறோம், தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் அது முதல் பாயிண்ட்ல சொன்னேன், காத்திருந்துட்டு தான் இருக்கிறோம். நான் சரியா காத்திருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து சரி பண்ணிக்கணும், வாழ்க்கை சரி பண்ணிக்கணும். கோணலானவர்களை செவைப்படுத்துகிற தகப்பன், உன் நிலைமைகள் அவரால் மாற்ற முடியும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு காரியத்தை சொல்லி இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க ஆயத்தம். அப்போ 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, இன்னைக்கு உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் அடுத்த வாரம் 9:30 மணிக்குள்ள உன் பக்கத்தில் உட்கார்ந்தா சபையும் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப சபையில் எழுப்பதில் ஆண்டவர் ஊற்றுறாரு அப்படின்னா சபையாரா எல்லாம் சேர்ந்து நேரத்தோடு. அப்ப சபை, நான் சொல்றேன், ஒரு வாரம் ஒருவேளை சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், கால தாமதம் வரலாம், வேலை நிமித்தம் பலவீனம் தாமதமா வரலாம். ஆனா எல்லா வாரமும் எல்லா மாசமும் நீ தாமதமா வர அப்படின்னா நீ ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ பெருக செய்கிறவன் நீ சிறுக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப வேதம் சொல்லுது, நான் உங்களை பெரிய சாதியாக்குவதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து பெரிய சாதியாக்குவதற்கு ஆண்டவர் அழைப்பு முக்கியம். அப்ப அந்த அழைப்பின்படி நீ சரியா வாழ்ந்தாதான் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மேன்மை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ சபையே உணர்ந்து கொள்ளுங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா திருப்திப்படுத்துகிற தகப்பன், திருப்தியா வாழ வைக்கிற தகப்பன். அப்ப இந்த திருப்தி நல்லா கவனிக்கணும். இந்த திருப்தி உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்கலையா? உங்க குடும்பம் பார்க்கலையா? நான் சொல்றேன், ஆண்டவரை தேடுகிறதுல தாமதம் இருக்கவே கூடாது. நான் சொல்றேன், மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் கூட இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லுங்க சாக்கு போக்கு. கம்பெனி மேனேஜரா கூட இருக்கட்டும், எம்டியா கூட இருக்கட்டும், ஓனரா கூட இருக்கட்டும், நான் உயர்வு அடைவது இந்த கம்பெனியில் பரலோகத்தை தான் இருக்குது. புரியுதுங்களா?
நான் பெருக செய்வது இங்க இல்ல, பரலோகம் தான் என்ன கவனிக்கணும். இந்த கம்பெனி என்ன உயர்த்தாது, நான் செய்யற வேலை என்ன உயர்த்தாது, என்ன மேன்மைப்படுத்தாது. அப்ப எங்க தான் மேன்மை வச்சிருக்கிறாரு? பரலோகத்தின் தான் மேன்மை நமக்கு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் தாங்க உன்னை உயர்த்தணும். அப்பா கிட்ட கேளு, ஆண்டவர் நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் கடன்காரனை கடன் கொடுப்பதற்கு, நான் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு நான் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்க கூடாது. காகத்தின் மூலமும் ஆண்டவர் போஷித்தாரா இல்லையா? போஷிச்சாரா இல்லையா? போய் பயந்து சூற செடிக்கிட்ட போய் பயந்துட்டு வெளியில வந்து என்ன கொலை பண்ணிடுவான்னு பயந்துட்டு இருக்கிறார். அங்க ஆண்டவர் தட்டி எழுப்பி போதனை பண்ணுன்னு சொல்றாரு காகத்தின் மூலமா. நான் சொல்றேன், அன்னைக்கு காகத்தின் மூலமாய் போஷித்த அதே தெய்வம் உனக்கு எந்த ஒரு மனுஷன் அடைக்கப்படுகிற வாசல உனக்கு வைக்கிறாங்களோ, எந்த மனுஷன் உன்னை ஒதுக்குறானோ, அதே அவங்க மூலமாவே உன்னை மேன்மைப்படுத்த வைக்க அவரால் முடியும். அப்ப நம்ம வேலை என்ன? கர்த்தரை சரியா தேடணும். கர்த்தரை சரியா அப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நான் வந்து காத்திருக்கணும். ரெண்டாவது, ஆவலா ஆண்டவரை தேடணும். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.